பெருந்தேவியரையும் இந்த இடத்துல சிறிது காலம் உகந்து ஆடும் முகத்தானாக இந்த இடத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில இந்த புனித நீர் வழிபாடு செஞ்சு இந்த இடத்தை தூய்மைப்படுத்த போறோம். ஆகையினால புனித நீர் வழிபாடு கவனமா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் மூத்த பிள்ளையார் வழிபாட்டுக்கு உங்க எல்லாருமா நீங்க பண்ணணும். ஏவி இடர் இடைப்பட்டு இழைக்கின்றேனே இப்பிறவை அறுத்து ஏற வாங்கி கூவி அமருலகும் அனைத்தும் உருவி போக குளிரது குணம் ஆண்டு கொண்டார் போலும் தாபி முதல் நல் யமுனை கங்கை சரஸ்வதி காவிரி பொற்றாமரை புக்கரை தண்ணீர் குமரியோடு கீழ்கோட்டத்தியம் கூத்தனாரே பகவானே இருந்தருள்காய் எழுந்தருள்காய் நேர்ந்தாய் இடையுறுத்தருள் பேருடைய திருச்சிற்றோலைத்தல்க சித்திகின்ற மூவில் சுழகுரிய பசுவின் பால்மடிக்குரிய எந்தல்காதே எழுந்தருளிய வர்ண பகவானுடைய திருவடிக்கு நீர் உச்சிக்கு நீர் மறந்தறியேன் தமிழோடு இது காலம் மறந்தறியேன் நலந்தறியேன் உண்மை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாபின் மறந்தறியேன் போற்றி நன்னீர் பெருங்கடல் ஒன்றை போற்றி அதிபதி நிறைவே போற்றி மகரபாகன மகிழாய் போற்றி நல்லவர்களின் நற்பதை போற்றி சிந்து நதியின் சிறப்பை வெற்றி காவிரி நதியின் காப்பாய் போற்றி துங்கா நதி நங்கா போற்றி கங்கைக்கு ஒரு மகபு ஆனாய் போற்றி எல்லா நலங்களும் ஈபோய் போற்றி போற்றி பாவம் வலியும் வச்சர எந்திரின் ஆவினில் ஐந்தும் முகந்தாடும் மேவராகி காவலாளன் கருத்துள் இருத்துவாம் புக்குழலால் நாசமாய் நின்றாயே நம சிவாய பாதனே மனபாதித்தே பிறரும் பிறதேனி சிவாத தன்மை கொள்ளும் சிவாயவே ஓம் வித்தக நீரணிவார்க்கு விண்ணப்பக இல்லையே அஸ்திரம் மாதரும். இப்ப அடுத்ததா என்ன பண்றோம், மேல தெளிச்சுடுவாங்க, அதை பணிவோட வாங்கிக்கோங்க. அடுத்தது மூத்த பிள்ளையார் வழிபாடு. நாம் எந்த ஒரு நற்செயல்களை செஞ்சாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அந்த செயலில் ஈடுபட்டோமானால் எந்த விதமான தடைகள் இல்லாமல் நன்முறையில் நடாத்தி கொடுக்கும் பொருட்டு ரொம்ப எளிமையாக வரக்கூடியவர். மஞ்ச பிள்ளையாரில் வருவார், பசுஞ்சாணத்தில் வருவார், வெள்ளத்தை பிடிச்சு வச்சாலும் வருவார். நிலைப்பாட்டில் விநாயகர் ரொம்ப எளிமையானவர். அந்த வகையில் இப்போ உங்க எல்லோருக்குமே விநாயக பெருமான் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நடாத்தி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட பணியோட வேண்டிக்கோங்க. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் மணி அடிக்கிற பொழுது நீங்க அந்த கையில இருக்கிற பூவை அந்த விநாயகரோட திருவடியில அப்படியே வச்சிடணும். நான் மணி அடிக்கிற பொழுதுதான் கவனத்துல வாங்கிட்டீங்களாமா? திருச்சிற்றம்பலம் எடுத்து போடுங்க, பொட்டு வச்சு விடுங்க. அவருக்கு பூ போட்டீங்களா? இப்ப ஊதுபத்தி எடுத்து காட்டுங்க. இப்ப என்ன பண்றீங்களா? அந்த பூவை எடுத்து ஒவ்வொரு பூவா விநாயக பெருமானுடைய திருவடியில வைக்கணும். நான் சொல்லுவேன், வைக்கணும். திருச்சிற்றம்பலம். ஓம் சிவபாஞ்சுடரின் செய்யே போற்றி, ஓம் சிவகாமித்தாயின் செல்வா போற்றி, ஓம் சித்தி புத்திகளின் மனநலா போற்றி, ஓம் இருவகை பொருளின் இருந்தவை போற்றி, ஓம் ஆணிமா முகத்து அமுதம் போற்றி, ஓம் அரசமர நிலையில் அமர்ந்தாய் போற்றி, ஓம் அங்குசம் ஏந்தும் அரசி போற்றி, ஓம் சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி, தங்கைக்கு ஒரு மகவு ஆனாய் போற்றி, எல்லா நலங்களும் போற்றி போற்றி. ஒரு கற்பூரத்தை எடுத்து காமிக்கணும். சரியா? வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பாம்பை செய்ய தமிழ் பார்வை செய்விலங்க ஞானமத ஐந்துகர மூன்று விழி நான் செவ்வாய் ஆணை முகரை பரவி அஞ்சலி செய்வித்தாலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். முறை இறையே கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரனை போடும் வீச்சனை நம்பி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்தனை போற்றுகின்ற
பெரும் செஞ்சர் பெருவாக்கும் வீடும் நெருங்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் ஊப்புவர் தங்கை. தீபாரதனை காட்டிட்டு திரும்ப வச்சிடலாம். கற்பூர தட்டு வச்சிருக்கீங்கன்னா அதுல கற்பூரம் ஏற்றி தீபாரதனை தீப்பெட்டி வச்சிருக்கவா ஏற்றுங்க, பக்கத்துல கொடுங்க, சீரத்தை ஏற்றிக்கணும். அந்த கற்பூரத்தை மழை ஏற்றுவீங்க, பூ வச்சு மழை ஏற்றி வச்சுட்டு அடுத்து குத்துவிளக்கு பூஜைக்கு போகணும். குத்துவிளக்கு பூஜைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பூவை கற்பூரத்தை அணைக்க முடியல, 4 பூ அதுல போட்டுருங்க. போட்டீங்கன்னாவே அது இதாயிடும். இப்ப என்ன மஞ்சள் அரிசி எடுத்துக்கோங்க எல்லா கையில, மஞ்சள் அரிசி எடுத்துக்கிறீங்க, அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மஞ்சள் அரிசி எடுத்து கும்பிட்ட மாதிரி இருக்கணும். ஏன்னா இது குருநாதர் வழிபாடு. என்ன குருநாதர் முன்னோடியாரை வந்து நம்ம குருநாதராக ஏற்றிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம். சிற்றம்பலம் ஊழியர்கோன் பொழித்த புளியர்கோன் எல்லாம் தலையை குட்டிட்டுங்க. நான் சொல்ற மாதிரி புளியர்கோன் பொழித்த புளியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கலப்பில் அடி போற்றி மாலை திருநாவலூர் வந்தொன்றும் திருவாசகம் மொழிவைப்பெற செய்த நாள் ஒருவர் தாலி அமுயர் துணையே வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை தொடச்சுக்கோங்க. இப்போ கையில பூ எடுத்துக்கோங்க, புஷ்பத்தை எடுத்துக்கோங்க, ஊதுபத்திய ஓரமா வச்சுக்கோங்க, கையில சுட்டுக்காம 2 பூ எடுத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப அர்ச்சனை பண்ண போறோம். எதுக்கு? விளக்குல வந்து கலைமகள், அலைமகள், மலைமகள் எழுந்தருளை பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றோம், சிறிது காலம் இந்த முப்பன் தேதியில இந்த விளக்குல இருந்தா வந்து ஆடு முகத்தானாக 5 ஆசனங்கள் அருளை இருக்கை போற்றி, சிம்மை இருக்கை போற்றி, யோக இருக்கை போற்றி, தாமரை இருக்கை போற்றி, சந்திர மண்டலம் போற்றி, சூரிய மண்டலம் போற்றி, அக்னி மண்டலம் போற்றி, பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி. இப்ப விளக்குக்கு ஒரு தேவானம் சொல்லுவேன். அம்பால 30 தேவியும் இந்த சரியா? எல்லாரும் பூ எடுத்து வச்சுக்கிறீங்க. திருச்சிற்றம்பலம் சுடரணைய சோதி கண்டாய், சொல்லமர் சூளாமணிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எளியேன் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நீரி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனந்தான் கண்டாய், மறை காட்டுரையும் மணாளந்தானே. பூவை வந்து விளக்கோட பாத்துல போடுங்க, போட்டு எல்லாம் தொட்டு கூப்பிட்டு போங்க. விளக்கு பாதத்துல வைக்கணும். சரியா? விளக்கு தீபம் செய்ய சிரமப்பட்டா 2 திரிய சேர்த்து வச்சு ஏற்றுங்க. சூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப். அருளே போற்றி, ஓம் அஞ்சல் என்றருளும் அன்பே போற்றி, ஓம் அருக்கணி சோதி அமைத்தோய் போற்றி, ஓம். மஞ்சள் அரிசி எடுத்து விளக்கு பாதத்துல விளக்கு அப்படி மேல விளக்குல காமிச்சு கீழே போடுங்க. அருளே உருவாய் அமைந்தாய் போற்றி, ஓம் அருமறை சிறத்து விளக்கே போற்றி, ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி, ஓம் அருவே உருவே அருவுருவே போற்றி, ஓம் அழகியில் சோதி அரசி போற்றி, ஓம் அன்னவாய் அளவாய் அன்னமாய் அமர்தாய் போற்றி போற்றி. இப்போ வெற்றிலை எடுத்து விளக்கோட பாதத்துல வச்சுக்கிறோம். போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் நீங்க நான் சொல்றத காதுல வாங்கிட்டு அப்படியே போக்குங்க. வேற பேச்சு பேசாதீங்க. எல்லாம் வடிவச்சியே நினைச்சுக்கிட்டே போடணும். ஓம் அளவில்லா அழகுமாம் விளக்கே போற்றி போற்றி போற்றி. ஓம் அளவில்லா செல்வம் தருவாய் போற்றி போற்றி போற்றி. ஓம் அறமலர் நாயகி அம்மையே போற்றி போற்றி போற்றி. ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி போற்றி போற்றி. ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி போற்றி போற்றி. ஓம் ஆகம பொருளாய் அமர்ந்தோய் போற்றி
போற்றி போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாம் விளக்கே போற்றி 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 ஓம் ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி 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 ஓம் ஆழியன் தானா அருள்ஜோதி போற்றி 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 ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி 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 ஓம் இகபருள் இறந்த ஜோதி போற்றி 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 ஓம் இங்கழுந்தருளும் இறைவி போற்றி 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 ஓம் இடரை கழியும் இருஞ்சோதி போற்றி 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 ஓம் இடர்படும் ஞானத்தி விளக்கே போற்றி போற்றி ஓம் இருநிலைமைகள் இறைவி போற்றி 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 ஓம் இருநிலை மக்கள் இறைவி போற்றி 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 ஓம் இருள்களுக்கு இன்பம் இவோய் போற்றி 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 ஓம் இருள் சேர் இருவினை வேறுவாய் போற்றி 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 ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி 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 ஓம் ஈரேழு உலக ஆய் போற்றி 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 ஓம் ஒருவோர் உள்ளத்து ஒளியே போற்றி 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 ஓம் உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி 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 ஓம் ஒப்பில்லா ஒளிவளர் விளக்கே போற்றி 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 ஓம் ஊனம் நீக்கும் ஞான விளக்கே போற்றி 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 ஓம் ஊழி மூழி உள்ளோய் போற்றி 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 ஓம் எங்கண்ணும் நிறைந்த இறைவி போற்றி 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 ஓம் எத்திக்கும் விளக்கும் விளக்கே போற்றி 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 ஓம் ஒரு சுடராய் நின்ற இறைவி போற்றி 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 ஓம் எதுவோர் உள்ளத்து எந்தாய் போற்றி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி. இந்த மாதிரி உதிக்கின்ற சங்கதி உச்சி திலகம். இதுதான் பெண்கள்லாம் திலகம் இங்க வைக்கணும். இப்பெல்லாம் திருமணமான பெண்கள் இங்கேயும் வைக்கிறது இல்லை, இங்கேயும் வைக்கிறது இல்லை. நாங்கள் வெட்டி போடுவோம். இல்ல மகாலட்சுமி அங்க இருக்கிறது தெரியாம தான் வைக்கிறேன். ரெண்டு கண்ணுல எடுத்து ஒத்திக்கிறீங்க பார்ப்போம். ஐயா தீபதி இப்போ மாரியம்மா விற்கோள வேதவள்ளி விசா உன்னை பாட வேண்டும், பக்தியோடு கையை உன்னை கூட வேண்டும், அங்கேயே கனகவள்ளி. வெத்தலையில ஏற்றி தீபம் காட்டுங்க. கற்பூரத்தை ஏற்றி விலகி காமிங்க பார்ப்போம். பையில சேகரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல குங்குமம் ரொம்ப முக்கியமா. இந்த குங்குமத்தை கொண்டு மகாலட்சுமி அதுல வாசம் செய்வா. நீங்க குளிச்சுட்டு அப்படி உச்சியில வைக்கணும். வெளியூர் கோயில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, உச்சியில வைக்கணும், நெத்தியில வைக்கணும், கொண்டாமலியில வைக்கணும். 3 இடத்துல வைக்கணும். புகழ், பெருமை, இளமை, வலிவு, துணிவு, சந்தானம், ஆகுல், நல்லூர், முகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்தருள்வாய் வடுவச்சி அம்மனே. எடுத்துக்கலாம். எந்திரிக்க முடியாதவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க உதவி பண்ண. நீங்க புத்தகத்துக்கு பூஜை பண்ணதோட நிறைவு. இடையில பேசிட்டு விளக்கெல்லாம் இது பண்ணிடாதீங்க. கவனமா வீட்டுக்கு எல்லாரும் கிடக்க போயிடும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். நீங்க